hi guys and welcome back to my YouTube channel. Good morning and happy new year எல்லாருக்குமே. And இப்போதான் எழுந்திரிச்சேன். எந்த ஒரு பிளானும் இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் நான் போகல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ எங்கள் அம்மா டீ குடிக்க போகிறாங்க. டீ கொடுப்பாங்க, நான் குடிப்பேன். அதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் சாப்பிட்றேன் எல்லாமே பார்க்கலாம். எங்கள் அம்மா வந்து என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ ஓகே, ஏன்னா இப்போ தான் எழுந்திரிச்சேன். ஸோ எங்கள் அம்மா வந்து எனக்கு டீ கொடுத்துருக்காங்க. ரஸ்க் இருக்குது என் முன்னாடி. ஸோ இது ஒரு விஷயம் சொல்லணும். நேற்று வந்து எங்கள் அம்மா ஒரு தோசை செஞ்சாங்க, சரியா? ஆனால் அது வந்து ரைஸோடது இல்லை, அது வந்து ஏதோ ஸ்ப்ரவுட்ஸை வச்சு ஏதோ பண்ணாங்க. ஸோ அதே தோசை தான் நீ காலையிலையும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நான் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நைட்டு வந்து நான் வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன், அப்புறம் நான் எடுக்கலை. அது அப்படியே நான் 1 மணி வரைக்கும் எழுந்திரிச்சிட்டு இருந்தேன், ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன், வீடியோ எடுக்கலை. அப்படியே தூங்கிட்டேன். ஏன்னா வீட்டில் அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்க, அப்பாவும் தூங்கிட்டாங்க, அம்மாவும் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் தூங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நான் ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ நியூ இயர் வந்து எல்லா வருஷமும் எப்படி போகுமோ அப்படி தான் போச்சு. ஸோ நியூ இயரில் எதுவுமே மாற்றம் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ பர்மிஷன் எனக்கு கொடுக்கலை. வெளியே போய் என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கும் கொடுக்கலை, எனக்கும் கொடுக்கலை. ஓகே, ஸோ கைஸ், நான் இது சொல்லிட்டு இருந்தேன். வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ரைஸோட அது தோசை இருக்கும்ல, ஸோ அது கொடுக்கறதுக்கு பெட்டர் வந்து நீங்கள் இந்த தோசை கொடுக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்ப்ரவுட்ஸில் அம்மா செஞ்சாங்களா அந்த தோசை கொடுக்கலாம். ஸோ நேற்று தான் நானும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன், எனக்கு நல்லா இருந்துச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன். அண்ட் வந்து அதோட ரெசிபி வந்து இன்னொரு வாட்டி அம்மா வந்து ட்ரை பண்ணும் போது நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன், ஓகேவா? அதில் வந்து ரைஸ் இல்லை ஸ்ப்ரவுட்ஸு அண்ட் பட்டாணி மட்டும் அம்மா சொன்னாங்க. அது வந்து பட்டாணி வந்து முளைக்க வச்சு போட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் தான் சொன்னாங்க, வேறு எதுவும் என்கிட்ட சொல்ல. ஸோ இப்போ வந்து என்ன பிளான்னா, விஜய் சித்தோட விலாக் வந்திருக்கு, விஜய் சித்தோட விலாக் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சன் டிவியில் இல்லைனா KTVயில் படம் போடுவாங்க. ஸோ அதையும் ஃபோனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன எழுந்திரிச்சு கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு மனசு இருந்துச்சுன்னா குளிப்பேன். இல்லைனா கோயிலுக்கு போகிறதுக்கு பிளான் இல்லை, ஏன்னா எல்லா வருஷமும் போயிட்டு தான் இருக்கும். அண்ட் இன்றைக்கி வந்து குளிரும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாவே மனா பண்ணிட்டாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குளிக்கிறதுனா குளிச்சுட்டு வீட்லேயே சாமி கும்பிட்டு ஈவினிங் வந்து அம்மா வந்து சிக்கன் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் நான் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். அண்ட் அண்ணா வேறு வீட்டில் இருக்காங்க, அண்ணா தூங்கிட்டு இருக்காங்க, நான் காமிக்க மாட்டேன். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு. ஸோ இப்போ நான் போய் விஜய் சுதோட விலாக் பார்க்க போகிறேன், அவ்வளோதான். அண்ட் இந்த மாதிரி தான் தோசை இருக்கும். ஸோ இதோட ரெசிபி வந்து நான் அம்மா கிட்டே கேட்டிருக்கேன். அம்மா வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து இந்த தோசை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டே நான் லன்ச் டைமில் சாப்பிட போகிறேன் 12 மணிக்கு. ஸோ இந்த தோசையும் இட்லி பொடியோடும் சாப்பிட போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் சிக்கன் வாங்கி கொடுத்துட்டேன். எங்கள் அம்மா வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா நான் குளிக்க போகிறேன். எத்தனை மணிக்கு? 3:30 மணிக்கு. நியூ இயர் நாளைக்கு 3:30 மணிக்கு நான் குளிக்க போகிறேன். வருஷனிலாம் காலையிலேயே குளித்து சாமி கும்பிட்டு சாமிக்கு பிரசாதம்லாம் வச்சு அவ்வளோ இல்லாமல் பண்ணிட்டான். ஆனால் நான் இப்போ தான் குளிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு நியூ இயர் மாதிரியே தெரியல, அதனால. ஸோ நான் புது துணி போட போகிறேன். நான் சரோஜினியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு டாப் மட்டும் தான் புதுசாக போட போகிறேன், வேறு எல்லாமே நான் பழசு தான் போட போகிறேன். பழசு இல்லை, அதுவும் புதுசு தான், ஆனால் 2 வாட்டி போட்டுட்டேன். ஸோ என்ன டாப்னா அந்த டாப். இது வந்து பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து இது ஒன்று சொல்லுவாங்கள்ல, பிரிண்டெஸ்ட், அதுலேருந்து வந்து நான் இன்ஸ்பயர் ஆகி நான் இந்த டாப் வாங்கினேன் சரோஜினி. இதே மாதிரி 2 வாங்கினேன், ஒன்று ப்ரௌன் கலர், இன்னொன்று இது. ஸோ ரெடி ஆகலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம். நியூ இயர் என்ன செலிப்ரேட் பண்ணுறது? அம்மா சிக்கன் பண்ணுறாங்க, சாப்பிட்டோமா, அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டோமா, அவ்வளோதான். ரெடி ஆகிறோமா, 2 ஃபோட்டோ எடுத்தோமா, வெளியே எங்கேயும் போகிற பிளான் இல்லை.
அதே தான், சாப்பிட்டு தூங்கினோமா, ஏதாச்சும் படம் பார்த்தோமா, படம் வந்துச்சுன்னா நாளைக்கு வந்துச்சு திருப்பி ஆஃபீஸுக்கு போகணும். அவ்வளோதான் நியூ இயரு. பசங்களுக்கு தான் நியூ இயர் என்ஜாய்மெண்ட்டு. போய் 12 மணிக்கு வெளியே போய் என்ஜாய் பண்ணுறது அது இல்லைன்னு சொல்லிட்டு. பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லை. நேற்று நைட் என்ன வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்பில். 12 மணி ஆச்சு, எல்லாருக்குமே விஷ் பண்ணேன். 1 மணி வரைக்கும் நான் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். நியூ இயர் செலிப்ரேஷன் இல்லை. அதுதான் எனக்கு நியூ இயர் செலிப்ரேஷன். அப்படி தான் 24லேருந்து 25க்கு வீடியோ பார்த்துட்டே போனேன் நான் தான், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். அதோட லாஸ்ட்டோட கிளிப் மட்டும் தான் எடிட் பண்ணேன். ஸோ இது 1ஆம் தேதி இருக்கிறேன்னா அந்த வீடியோ 2ஆம் தேதி நாளைக்கு இல்லைனா இன்னைக்கு 1ஆம் தேதி ஈவினிங் வந்துடும். அண்ட் இந்த விலாக் 2ஆம் தேதி வந்துடும். எஸ், குளிக்க போகலாம். குளிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வயசு நான் இன்னைக்கு நினைக்கிறேன் ஏன் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் தானே இருக்கேன், ஏன் குளிக்கணும்னு யோசிக்கிறேன். ஆனால் சரி, நியூ இயர் அன்றைக்கி குளித்தா நல்லது, குளிக்கலாம். குளிச்சுட்டு வரேன். எஸ், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் தலையும் லைட்டாக காஞ்சிடுச்சு 50%. அண்ட் 50% அப்படியே கயட்டும் நான் விட்டேன். அண்ட் நான் என்னோடய அவுட்ஃபிட் காமிக்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்க, இது நான் வாங்கிட்டு வந்தேன் சரோஜினிலேருந்து. இந்த டாப் அண்ட் இந்த பேண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி போட்டுருந்தேன். ஜஸ்ட் மை அவுட்ஃபிட். ஸோ ஜாஸ்தியாக ரெடி ஆக வேணாம். ஸோ சாயங்காலம் போனால் ரெடி ஆகலாம். ஏன்னா அம்மாவோடது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை எதுவுமே. ஸோ நான் லைட்டாக மட்டும் நான் மேக்கப் பண்ணிட்டேன். ஸோ அம்மா என்ன பண்ணாங்க நான் காமிக்கிறேன். கொல ஒரு சிக்கன் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா மூஞ்சி காட்ட மாட்டேன், ஏன்னா எங்கள் அம்மா ஒரு மாதிரியாக இருக்காங்க அதனால. ஸோ சிக்கன் இஸ் ரெடி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அரிசி ஊற வச்சுருக்காங்க, கால் என்ன பண்ணி வச்சுருக்காங்க. ஜாலியாக இருக்கு. உங்களுக்கு சாப்பாடு ரெசிபி ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அம்மா கிட்ட சொல்லி அம்மாவுக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி தரேன். இல்லைனா ஃபஸ்ட்டு என்னோடது வியூஸ் போட்டோம், அதுக்கப்புறம் அம்மாவோடது நான் ஓப்பன் பண்ணி தரேன் குக்கிங் ஒன் சேனல். அண்ட் வாங்க ரெடி ஆகலாம். அண்ட் இன்றைக்கி நான் ரெடி ஆகிற வீடியோ நான் எடுக்கலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ, எனக்கு தெரியல. ஸோ நான் ரெடி ஆகிட்டு ஹேர் பண்ணிவிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். மேக்கப் முடிச்சிச்சு, லிப்ஸ்டிக் மட்டும் தான் போடணும். ஓகே, எங்கள் அம்மா எனக்கு டீ வச்சு கொடுத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டேன். என்ன லிப்ஸ்டிக் மட்டும் தான் இருக்குது. அண்ட் பொட்டு வைக்கணும். அண்ட் அப்பயும் ஃபேஸ் ஒயிட்டாக தெரியுது, ஏன்னு தெரியல. ஸோ அதுக்கும் ஏதாச்சும் பண்ணலாம். ஜாலியாக இருக்குது எனக்கு. ஸோ எஸ், நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ இன்னும் அம்மா ரெடி ஆகிட்டு கிளம்பலாம். அப்படி சாப்பாடு ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டுட்டு போவோம், இல்லைனா போயிட்டு சாப்பிட்லாம். இங்கே பார்த்தீங்களா, ரோஸ் எல்லாமே கம்மியாச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ளஷ் எல்லாமே நான் கம்மி பண்ணிட்டேன். அண்ட் எஸ், இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அண்ட் இப்போ நான் என் தங்கச்சிக்கு கால் பண்ணி கேட்க போகிறேன் அவங்க வரலா இல்லையான்னு. ஸோ அப்படி வந்தால் அவள் வரலா இல்லையான்னு கேட்டுக்கலாம். ஸோ அப்படி வந்தானா அவளும் சாச்சி அப்புறம் சின்ன பசங்களாம் வருவாங்க. ஸோ பார்க்கலாம். என் ஃபேஸ் தெரியல, ஏன் எனக்கு ஒயிட்டாக இதில் தெரியுதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு ரியாலிட்டியில் நல்லா தான் இருக்கு என் ஃபேஸ். கேமரா நல்லா இல்லையோ, வாங்கலாம், புது ஃபோன் வாங்கலாம். ஸோ வாங்க, தங்கச்சி கால் பண்ணி கேட்குறேன். அதுக்கப்புறம் நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ யாவைஸ் கிளம்பியாச்சு நானும் எங்கள் அம்மாவும். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப குளிர் தான், என் ஃபேஸே தெரிய மாட்டேங்குது. சரி, நான் அங்கே போய் நான் உங்களை சந்திக்கிறேன். வேகஸில் போய் இப்போ தெரியும், வேகஸில் போய் உங்களை சந்திக்கிறேன். எஸ், பாதி தூரம் வந்துட்டோம். ஸோ அங்கே போகலாம்.
எங்கள் அம்மா எனக்கு பீஸா வாங்கி தருவாங்க. நான் சொன்னேன் கேப்லாம் போட்டு வராதிங்க அப்படின்னு. ஆனால் குளிர் தான், என்ன பண்ணுறது. அங்கே போய் பார்க்கலாம். அங்கே பாருங்க கைஸ், ஹாப்பி நியூ இயர்னு எழுதிருக்கு. எங்கள் ஆத்தா வாங்க, அங்கே பாருங்க. உள்ளார போய் பார்க்கலாம். அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். சரியா? எஸ், உள்ளார வந்தோடனே இது தெரியுதா, இது ஹாப்பி நியூ இயர்னு எழுதிருக்கு. இது கூட வந்து நானும் அம்மாவும் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வாங்க உள்ளார போய் அம்மா கிட்ட சுற்றி காமிச்சலாம். அண்ட் வந்து அங்கே கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருக்குது. வாங்க அங்கேயும் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ அங்கே ஹெச்என்எம்னு எழுதியிருக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்களா? இல்லை இல்லை, டிக்கெட்ல இல்லை. நான் வந்து உள்ளார வந்துட்டேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டும் இதே மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் இப்போயும் இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா ஃபஸ்ட் வந்து மயில் இருந்துச்சு இதில், அண்ட் இப்போ வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸோட அதில் இருக்கும்ல, அந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸோடதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அம்மா கூட ஃபோட்டோ எடுக்க போகிறேன் இதில். வாங்க. இப்போ குளிர் தெரியல, அவ்வளோ கேப்லாம் போட்டு வந்ததுக்கு இல்லை. நான் ஃபஸ்ட்டு நான் வீட்லேயே சொன்னேன்ல கேப்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, காற்றடிச்சதில்ல, அதனால தான் போட்டேன். ஆனால் இப்போ குளிரில் நானும் உசுன்னு தான் பண்ணிகிட்டு இருந்தேன் வெளியில் வரைக்கும். ஆனால் இப்போ எனக்கு குளிரில். சரி வாங்க வேறு இடத்துக்கு போகலாம். சலோ போகலாம், ஏதாவது சாப்பிட்லாம். இதுங்க வந்து நான் ஃபஸ்ட்டும் வந்திருப்பேன், அவுட்டிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோவில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். அம்மா வந்து இந்த டைமில் வந்து மாலுக்கு வர்றது ஃபஸ்ட் டைம் தான். பொண்ணுங்களை பாருங்கள் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு சுற்றுதுங்க. சரிங்க, இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் தீமில் தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்க வந்து நியூ இயர் தீமுக்கு வந்து மாற்றலை. காமிக்கிறேன். எங்கள் அம்மா இதெல்லாம் பார்க்குறாங்க. எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் அம்மா இல்லையா இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். இது வந்து ஸ்பிட்டன்ஸ் எடுக்கிறது வந்து மிஷின் இது. ஸோ இது வந்து 1.5 லட்ச ரூபா இந்த ஹேர் ட்ரையர்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது வந்து ஸ்பிட்டன்ஸ்க்காக ஓடுது. ஸ்பிட்டன்ஸ் வந்து முடிவு ஸ்பிட்டன்ஸ் இருந்தால் அது எடுத்துணும் இது. ஸோ அது நான் சொல்லிட்டு இருந்தேன் அம்மா கிட்ட. இப்போ வந்து இங்கே இது பார்த்துட்ருக்காங்க. அண்ட் இது பற்றியும் சொல்லிட்டு இருந்தேன், ஏர் ப்யூரிஃபை பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படியே மேலே பாருங்கள், இங்கே பாருங்கள் கிறிஸ்மஸோட ஃபுல் தீமாக இருக்கா. இன்னும் வந்து மேலே ஃப்ளோர்லலாம் போய் ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒன்றும் இல்லை சிமிய வீலுக்கு தான். இதெல்லாம் காசு எப்படி கறி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். நல்லா இருக்காது ஒன்று சில அங்கே தான் சென்னைங்கிறாது. உள்ளுக்கு போய் பார்க்கலாமா? வாங்க வாங்க. எங்கள் அம்மா ஜாக்கெட் பார்க்க கொண்டு வந்துருக்காங்க. அந்த அக்கா வேற மூஞ்சி பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் புது ஷாப் திறந்துருக்காங்கப்பா. நான் அப்பெல்லாம் வரும்போது ஷாயது இதெல்லாம் போகக்கூடாது. எங்கள் அம்மா ஸ்டார்பக்ஸை பற்றி கேட்டாங்க. நான் சொன்னேன் ஒரு காஃபி 150 ரூபா அப்படின்னு. ஆனால் கேவலமாக இருக்கும்னு சொன்னேன். நீ குடிச்சிருக்கியான்னு கேட்டாங்க. நான் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இந்த மாதிரி கடையில் போய் ஒரு ஹீல் வாங்கணும். எனக்கு வந்து ஒரு ஹீல் வாங்கணும். அது வந்து என் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த வருஷம் நான் வாங்கியே தீருவேன். ஆனால் அது 1.5 லட்ச ரூபாவும் இல்லைன்னா 1000 ரூபா சம்திங் அந்த மாதிரி இருக்குது ஜாக்கெட்டு. ஆனால் எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு தான் ஆசை. இது எவ்வளோன்னு தூசலாம்? இல்லை இல்லை, இது XXL, இது பிக் சைஸ். நான் வந்து துணி எடுக்க போவேன், ஆனால் நான் என்ன எடுக்கிறதோ தெரியாது. அப்புறம் நான் ஏதாவது சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் நல்லா இருக்கு. நான் ஒரு வாட்டி உங்கள் வீடியோ கட் பண்ணி நான் அது பண்ண தெரியல. இல்லைங்க ஒரு நிமிஷம். இல்லை इसमें नहीं आए थे, अब उधर से आए थे. இங்கே ஏங்க தான் கேண்டல்ஸ் பார்த்தீங்களா? கப்பு நல்லா இருக்கு, கேண்டல்ஸ் இருக்கு. ஸோ வேணுன்னா இவங்க ஷாப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே போகலாம்.
नकली है असली வச்சாங்கன்னா கெட்டு போயிடும் பார்த்தீங்களா பாருங்க கைஸ் நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு ஆனால் இது எவ்வளோ தெரியுமா 300 ரூபா இந்த ஒரு செயின் நான் 300 ரூபா வாங்கி கொடுத்தேன் எங்கள் அம்மா என்ன சரி பண்ணியிருக்காங்க ஆனால் நல்லாயிருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அவங்க அந்த பொண்ணுக்கு நீங்கள் பாருங்கள் இல்லை ரிங்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நல்லாயிருக்கு செயின் பாருங்கள் நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த செயின் ஹார்ட்டோடது பிளாக் கலர் செயின் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எங்கள் அம்மா வந்து பதறிட்டாங்க நல்லா இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு உட்காந்துருக்கோங்க 3 ஃப்ளோர் சுற்றி பார்த்துட்டாங்களா அதனால் ரெஸ்ட் எடுக்கணும்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு திருப்பியும் போகலாம் எனக்கே கால் வலிக்குது ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் மேலே போய் ஏதாவது சாப்பிட்லாம் இன்னும் மேலே எங்கள் அம்மா சோறு வாங்கி கொடுப்பாங்க ஏங்க என்ன மேலே போக முடிய சோறு சாப்பிட வேணாமா சோறு வாங்கி கொடுக்க மாட்டிங்களா அங்கேருந்து அப்படியே சுற்றி வந்தோம் ஆனால் இன்றைக்கி நான் எல்லா கடையும் பார்த்தேன் பேக் இல்லையே ஆனால் எல்லா கடையுமே பார்த்தேன் நான் ஆனால் எனக்கு பர்ஃப்யூம் தான் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா எனக்கு பர்ஃப்யூம் வேணும் அதுவே பட்டேன் என்னோடய பர்ஃப்யூம் வந்து காலி ஆயிடுச்சு அதுவும் நான் 1 வருஷத்துக்கு மேலேயே ஓட்டிட்டேன் ஆமாம் 1.5 வருஷம் இருக்கும் 1.5 வருஷம் ஓட்டிட்டேன் நான் அந்த ஒரு பர்ஃப்யூம் நானும் எங்கள் அண்ணாவும் யூஸ் பண்ணி இங்கே இப்படி மேலே போகணும் 1.5 வருஷமாக யூஸ் பண்ணி தீர்த்துட்டோம் இன்றைக்கி யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சமாக தான் வந்துச்சு அது ஜாஸ்தியாக வரல பார்க்கலாம் வாங்கலாம் வரைக்கும் ஓட்டுங்க ஆமாம் வர்ற மாதம் சேலரி வந்ததுக்கப்புறம் ஆர்டர் போட்டுருவேன் வாங்குவேன் அப்புறம் பீஸா சாப்பிட்லாமா பீஸா சாப்பிட்லாமா பர்கர் சாப்பிட்லாமா பர்கர் எவ்வளோ நோடு பார்க்கலாம் மேலே போய் பார்க்கலாம் ஆனால் பீஸா தான் கம்மியாக வரும் நான் பீஸாவே சாப்பிட்டுக்கிறேன் ஏன்னா வீட்டுக்கு போய் பிரியாணியும் சாப்பிட்ணும்ல அதனால் ஜாலி எனக்கு இப்போ தான் நியூ இயர் மாதிரியே இருக்குது போங்க எங்கள் அம்மா கிட்ட வந்து எக்ஸலேட்டரில் ஏறும்போது எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசக்கூடாது எங்கள் அம்மா பேசினாங்கன்னா எங்கள் அம்மா டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க என் வாய்ஸ் இப்போ கேட்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஸோ வாங்க அண்ணா இன்னைக்கு இந்த கடைக்கு நம்ம போக போகிறதில்ல ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்புறம் கால் வலிக்கும் அதனால் பார்த்து சேலை தூக்கி வேண்டாம் வாங்க ஏதாவது சாப்பிட்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு டேக்கோ பெல்ஸ் இருக்குது டேக்கோ பெல்ஸில் போய் என்னென்னு இருக்குன்னு சாப்பிட்லாம் எஸ் அங்கே வந்து பின்னாடி வந்து அன்றைக்கி வந்து ஆனரில் இன்றைக்கி வந்து எல்லாமே விளையாண்டுட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து அம்மாவை வந்து அங்கே மேலே கூப்பிட்டு போகிறதில்ல ஏன்னா அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடும் அண்ட் வந்து அம்மாவுக்கு வந்து அப்புறம் கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க வாங்க நான் வந்து டேக்கோ பெல்ஸ் போனேன்னா அங்கே எதுவுமே எனக்கு பிடிக்கல ஸோ இப்போ வந்து பர்கர் இது டாமினோஸ்க்கு போகலாம் பீஸா சாப்பிட என்ன இருக்குன்னு பார்க்கலாம் டாமினோஸில் வந்து நானும் ஆர்டர் கொடுத்தாச்சு ஸோ ரெடி ஆகிட்டுருக்கு பார்க்கலாம் அண்ட் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கா நின்றுட்டுருக்கோம் உட்காரதுக்கு தான் இடம் இல்லை இடம் கிடச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன் நெல்லி உட்காந்துட்டோம் நானும் எங்கள் அம்மாவும் இன்னும் ஆர்டர் ரெடி ஆகலைங்க ரொம்ப நேரமாக நின்றுட்டுருந்தோம் அம்மாலாம் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருந்தாங்க அவங்க இவ்வளோ தூரம் நடந்து வந்தது 3 ஃப்ளோர் நடந்தது அதுக்கப்புறம் இங்கே நின்றுட்டு இருந்தது குட் அதுவும் இந்த டைமில் அதுவும் பசிக்குதுல எங்கள் அம்மாவுக்கு பசிக்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் 8 மணிக்குள்ளார நாளாக சாப்பிட்ருவேன் 8-8:30 8 மணி ஆகிடுச்சு ஆனால் அதனால தான் பசி வருது இன்னும் 2 பேருக்கு அப்புறம் எங்களோட ஆர்டர் 86 வந்துடுச்சு என்னோடது 89 வாங்கினோண்டா நல்லா இருக்கு நான் வீடியோ எடுக்கும்போது தான் ஃபோட்டோட போஸில் ஆகும் அதனால் அப்படியே நான் வீடியோலேயே நான் ஃபோட்டோ எடுத்துருவேன் அதை வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க ஓகேவா பீஸா வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் ஒரு
रंग सावला दिल करे गोरा देखा से सारा शहर जिते हले इसा छोरा देखा से खाली बदमाशा करे तन टोरा देखा से रोज वारदात करता है छोरा देखा से पर लग लग देखे बोनी तन डाकुआ के घर मर जानी कदे ताला डार्लिंग न मैगजीन रव खाली जेल हो हमारी प्याली हाथ कड़ी मारे हाथ का सनाला डार्लिंग मैगजीन को न खाली जेल हो हमारी प्याली हाथ कड़ी मारे हाथ का सनाला डार्लिंग பீஸா சாப்பிட்டாச்சு. என் முன்னாடி வந்து ஒரு ஷாப் இருக்குது சரியா. அங்கே வந்து நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 50 ருபீஸ் ஷேக் வந்து 39க்கு அண்ட் அதோட ஒரு சின்ன பேக் மாதிரி அதில் ப்ளஸ் ஆகிட்டு இருந்துச்சு சரியா. சரி என்னன்னு போய் கேட்கலாம் அப்படின்னு போகலான்னு இருக்கேன். ஏன்னா அங்கே ஆளுங்க நின்றுட்டுருக்காங்களா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது போகிறதுக்கு. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் நான் போய் கேட்கலான்னு இருக்கேன். இந்த ஷாப் தான் சரியா. அது வந்து நான் போய் கேட்டேன் அந்த ஷாப்புக்கு போனேன்னா. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க அவங்க ஸ்டால்லேருந்து வந்து ஏதாச்சும் ஒரு ஐட்டம் நாங்கள் வாங்கினோன்னா அது கூட வந்து அவங்க பஃபராக தருவாங்களாம் அப்படின்னு. அதை ப்ளஸ் அது ஒரு வாங்கினோன்னா ஒரு ஃப்ரீ மாதிரி அந்த மாதிரி. ஸோ அந்த சிப்ஸ் பேக்கெட் வந்து நான் சொன்னேன்னா ஒரு சிப்ஸ் பேக்கெட்டாக இருக்குன்னு அம்மா நோடி சிப்ஸ் பேக்கெட் இருக்குல்ல அது வந்து 50 ரூபா நார்மல் டேஸில் இப்போ வந்து 39 ரூபா ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதான் போய் கிளாரிட்டி பண்ணிட்டு வந்தேன் நான். அப்போ தான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. போகலாம் இப்போ டேரெக்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான். ஏன்னா ரொம்ப 8:30 மணி ஆயிடுச்சு. அதனால போகலாம் வீட்டுக்கு. ஸோ வெளியே போய் ஐஸ்கிரீம் கிடச்சிச்சுன்னா ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்றேன் சரியா. ஆமாம் அங்கே இருந்தால் கொடுப்பேன். ஐஸ்கிரீம் கிடச்சிச்சின்னா நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். ஏன்னா இந்த வ்ளாக் இப்போ எண்ட் ஆகிடுச்சு. பை பாய் பாய். வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். உங்களுக்கு இப்போ பீஸா சாப்பிட்டு உங்களுக்கு பசிக்குதா? இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது. நாங்கள் போய் தட்டில் சோறு ஆனால் எனக்கு லைட்டாக வயிறு நம்பிருச்சு. வந்து பழக்கமாகி போச்சு. எஸ் எங்களுக்கு வந்து பழக்கமாகி போச்சு. ஆனால் வீட்டுக்கு போய் நான் பிரியாணி சாப்பிடுவேன். அப்படி பிரியாணி இருந்துச்சுன்னா நான் நாளைக்கு லஞ்சுக்கு கொண்டு போவேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பேச்சு முடிஞ்சிச்சு. வாங்க வாஷ்ரூம் அங்கே இருக்கு போகலாம். எக் கூட கொண்டு போவேன் வாங்க. நாளைக்கு பிரியாணி கொண்டு போவேன் நான் ஆஃபீஸ். அப்புறம் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. இந்த விலாக் வந்து நான் முடிச்சிருப்பேன். ஆனால் நான் முடிக்கலை. ஏன்னா இவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும் போது நான் எப்படி நான் உங்களுக்கு காமிக்காமல் இருப்பேன் அண்டு எப்படி நான் இது கூட நான் ஃபோட்டோ எடுக்காமல் இருப்பேன். ஸோ இது கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே போகலாம். யா கைஸ் நல்லாவே இன்றைக்கி சுற்றினேன் நான். மணி ஐ திங்க் 9 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் 8:45. வீட்டுக்கு போகிற 9:15 ஆகிடும். ஆமாம் 9:15 ஆகிடும். எங்கள் அம்மா பாருங்கள் திருப்பி கேப் எடுத்துட்டாங்க. போட போகிறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதோ போட்டாங்க. அவ்வளோதான் ஃபேஷன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வந்தோமா சுற்றினோமா முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் பை பை. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பை பை. அம்மா பாய். என்ன பாய்.